இந்தியா இங்கிலாண்டை வேர்ல்ட் கப்போட செமிஃபைனலில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து 3வது வாட்டி இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் அமைது T20 வேர்ல்ட் கப்ஸில் 2022 இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாலும் 2024 இந்தியா திரும்ப ஜெயிச்சாங்க. இப்போ 2026 எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டீம்ஸ் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் இந்த மாதிரி தான் அமையும். அவங்களுடைய பேட்டிங் லைனை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் எல்லா மேட்சஸ்லையும் 1 or 2 குட் பெர்ஃபார்மன்ஸஸ் அவங்களை சேவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சஞ்சு சாம்சனை ரிங்கு சிங்க்கு பதிலாக கொண்டு வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் சேம் டைம் பவுலிங்கை பார்த்தோன்னா பேட்டிங்கோட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்த்த அளவு டெட்லியா இல்ல அப்படினாலுமே பவுலிங் அட்டாக் ஆஸ் a whole நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இங்கிலாந்து கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி ஒரு சைடு தான் பேட்டிங்ல ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆன் பேப்பர் நல்ல பேட்டிங் லைனப்பா இருந்தாலுமே நிறைய பேர் இங்கிலாந்துக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஹாரி ப்ரூக் அண்ட் வில் ஜாக்ஸ் மட்டும் தான் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. பட் மற்ற பிளேயர்ஸும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்பப்போ கொடுத்ததுனால இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க இங்கிலாந்து. இந்தியா மாதிரியே பவுலிங்கும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆன் பேப்பரும் சரி அவங்க ஃபீல்டில் பெர்ஃபார்ம் பண்ண விதமே சரி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. போன மேட்ச்ல இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஜேமி ஓவர்டன் 11க்குள்ள வந்துருவாரு. ஒரு ஸ்பின்னருக்கு பதிலா லயம் டாசன் அண்ட் ரெஹான் அஹ்மத் 2 பேர் இருக்காங்க. இதுல ஒருத்தங்களுக்கு பதிலாக ஜேமி ஓவர்டன் வருவாரு. ஏன்னா ரெஹான் அஹ்மத் அண்ட் ஆதில் ரஷீத் 2 லெக் ஸ்பின்னர்ஸ் விளையாடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ லயம் டாசன் அண்ட் ஜேமி ஓவர்டன் விளையாடுவாங்க. இந்த 2 டீம்ஸ் அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் இந்த மேட்ச்ல நடக்க போகிற வென்யூ, அதாவது வாங்கடே ஸ்டேடியம் மும்பை. ஸோ வாங்கடேல எப்போதுமே பேட்டர்ஸ்க்கு சர்ஃபேஸ்லையும் சரி டைமென்ஷன்ஸ்லையும் சரி ரொம்பவே ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் பவுலர்ஸை பற்றி பார்த்தோம்னாலுமே பேஸ் அண்ட் ஸ்விங்குக்கு ஸ்பின்னை விட நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல வாங்கடேல பாஸ் ஸ்கோர் 175 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 170 அந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோட நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் த கேம்ல எந்த டீம் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க, எந்த டீம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பவர் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவோட பவர் பிளேல அபிஷேக் சர்மா இந்த டோர்னமெண்ட்ல ஃபார்ம்ல சுத்தமா இல்ல. அண்ட் சஞ்சு சாம்சனுமே போன மேட்ச் நல்லா விளையாண்டிருந்தாலுமே ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா அவருடைய ரெக்கார்ட்ஸ் ரொம்பவே போரா இருந்திருக்கு. அண்ட் ஜென்ரலாவே ஹை பேஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் புல் ஷாட் ஆட போய் அவுட் ஆயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இன்னொரு வீக்னஸ் ஸ்ட்ரைட்டாவே அபிஷேக் சர்மா அண்ட் நிஷான் கிஷனுக்கு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய டீம்ஸ் போட்டிருந்தாங்க. இவங்க கிட்டயும் பவர் பிளேல போடக்கூடிய வில் ஜாக்ஸ் இருக்காரு. அந்த வீக்னஸையும் முடிஞ்சா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு டாப் ஆர்டர்ல விளையாட போதும் 3 பேட்டர்ஸையுமே எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கிளியரா ஒரு ஐடியா இருக்கும் இங்கிலாந்து கிட்ட. இங்கிலாந்துக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் பிளேல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லுவேன். இந்த கேம்ல ரொம்பவே க்ரூஷியலான ஃபேஸ் இது. இங்கிலாந்தோட பவர் பிளேஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு 2 ஓப்பனர்ஸுமே ஃபார்ம்ல இல்ல. இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் இல்ல, ஜென்ரலாவே அவங்க 2 பேருக்கும் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் அகேன்ஸ்டாவும் ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கல் வீக்னஸ் இது ரெண்டுமே இருக்கிறதுனால அர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பவுலர் அவங்களோட விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் வாங்கடேல எப்போ போல ஸ்விங் ஆச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவும் எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ 2 ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தங்க திரும்பவும் ஃபார்முக்கு வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா இங்கிலாந்துக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஃபேஸ்ல இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ் பார்க்க போறோம். மிடில் ஓவர்ஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸா தான் இருக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே. இந்தியாவில் திலக் வர்மாவை தவிர மற்ற எல்லாருமே போத் லெக் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. லயம் டாசன் அண்ட் ஆதில் ரஷீதுக்கு பொதுவாகவே வாங்கடேல அவ்வளோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்காது. அண்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்க பேட்டர்ஸும் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் எந்த அளவு எஃபெக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கிலாண்டால ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் மாதிரியான வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். பேஸ் ஆஃப் டெலிவரிஸ் மூலமா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை ரொம்பவே ட்ரபிள் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்டே அதே மாதிரி டெலிவரிஸ் போடக்கூடிய ஜேமி ஓவர்டன் அண்ட் சாம் கரன் இருக்காங்க. இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க கிட்ட கிளியரான ஒரு பிளான் இருந்தாலுமே இவங்களால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஓவர்ஸ் போட வைக்க முடியாது. ஏன்னா ஆன் பேப்பர் இவங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. நிறைய ஓவர்ஸ் ஸ்பின்னை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்தியா ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை மிடில் ஓவர்ஸ்ல கொண்டு வந்து கேமை கிரஷ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணி சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை போல் பண்ண வேண்டியதாயிடும். அந்த ரிஸ்க்கை இங்கிலாந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இங்கிலாந்து கிட்ட என்னதான் இந்த மாதிரி ஒரு டாக்டிக் இருந்தாலுமே இந்தியாவும் அதை கவுண்டர் பண்றதுக்கான நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் தி கேம் ஈவன்லி மேட்ச்டா தான் இருக்கும். அதே சமயம் இங்கிலாந்தோட இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே முக்கியமான பிளேயரா இருப்பாரு. இந்த லைனப்ல இருக்க எல்லா இங்கிலீஷ் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாமே வருண் சக்கரவர்த்தி நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு முக்கியமான பிளேயர்ஸா இருக்க போது ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேக்கப் பெத்தல். ஹாரி ப்ரூக் ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் ஜேக்கப் பெத்தல் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இந்தியாவோட அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டா ரன் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு மிடில் ஆர்டர்ல. ஆனா 3 விக்கெட் போயிட்டு நம்பர் 5 நம்பர் 6ல இருக்க பேண்டன் சாம் கரன் இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னா இங்கிலாந்துக்கு ரன் ஸ்கோரிங் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்து ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் ப்ரூக் அண்ட் ஜேக்கப் பெத்தல். இவங்களோட விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா அது கீழே வரவங்களை வச்சு எந்த அளவு ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் இந்தியாவோட டெத் ஓவர்ஸை பார்க்க போறோம். இந்தியாவுக்கு டெத் ஓவர்ஸ்ல முக்கியமான ஃபினிஷர்ஸா இருக்கிறது ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே. வழக்கமாகவே இந்தியாவுக்கு என்னதான் டாப் ஆர்டர்ல அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பண்ணல அப்படின்னாலுமே டெத் ஓவர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் சிவம் துபே இருக்கட்டும் யாராவது ஒருத்தங்க இம்பார்ட்டன்டான கேமியோஸ் கொடுத்து இந்தியாவோட ஸ்கோர் ரெஸ்பெக்டபிளான டோட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லேயே அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பட் இங்கிலாந்துக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியாவால் ஹை பேஸில் வர டெலிவரிஸை பவுண்டரி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் மாதிரி வேரியேஷன்ஸை ஓவர்டன் மாதிரி ஒரு பவுலர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் சிவம் டூபேக்குமே ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு ஹை பேஸ் டெலிவரிஸ் போடுவாங்க. 2 பேட்டர்ஸையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக இங்கிலாந்து கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 பேட்டர்ஸும் இந்தியாவுக்கு அவங்களோட வீக்னஸ் எந்த பவுலருக்கு அகேன்ஸ்டா இருக்கோ அவங்கள ஃபேஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீக்னஸ் ஓவர் கம் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு செட் பேட்ஸ்மேன் கூட நின்னாங்க அப்படின்னாலே போதும் இந்தியாவும் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் தி கேமுமே நியூட்ரலாக தான் இருக்கும். இங்கிலாந்துக்கு டெத் ஓவர்ஸ்ல வில் ஜாக்ஸ் ரொம்பவே முக்கியமான பிளேயராக இருந்திருக்காரு. பட் என்னதான் அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்திருந்தாலுமே மற்ற பேட்டர்ஸ் இது வரைக்கும் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. பட் பேட்டிங் டெப்த் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியா விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும் பத்தாது, ரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கு அர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காங்க. ஸோ இந்தியா
இந்தியாவோட டெத் பவுலிங்குமே சால்ட்டடாக தான் இருக்குது. 1 ஓவர் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான பிளேயர் அப்படின்னா வில் ஜாக்ஸ். அவர் வந்துட்டு இது வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேர்ட்டையுமே பெருசாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஜென்ரலாகவே அவர் லெஃப்ட் ஆர்ம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்டாகவும் எந்த அளவு ரன் ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. இருக்க ஒன்லி பிளேயருக்கே நிறைய வீக்னஸஸ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு தான் இந்த ஃபேஸ்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மற்ற பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணுறது இங்கிலாந்துக்கு ரொம்பவே க்ரூஷியல். ஸோ எல்லா ஃபேஸஸ் ஆஃப் த கேமையும் பார்த்துட்டோம். இந்தியாவுக்கு 2 ஃபேஸஸில் அட்வான்டேஜ் இருக்குது, வைல் இங்கிலாந்துக்கு ஒரு ஃபேஸில் தான் அட்வான்டேஜ் இருக்குது. இதில் காமன் பேட்டர்ன் என்னன்னா 2 டீம்ஸ்லையுமே பவுலர்ஸ் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த அட்வான்டேஜ் தெரியுது, அதனால தான் 2 ஃபேஸஸை லீட் பண்ணுறாங்க. இங்கிலாந்துக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அட்வான்டேஜ் இல்லை, அதனால தான் 2-1 அப்படின்னு ஒரு ஃபேஸில் மட்டும் லீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க, சீக்கிரமே இந்தியா ஒரு கொலாப்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாவை சோக் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணதை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இங்கிலாந்து கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈவன் கான்டெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பவர் பிளேல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் ஆடிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது ரொம்பவே ஈவன் கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ டாஸ் ஆர் டியூ ஆர் எனி ஒன் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்டர் மேலே தான் இந்த கேம் டிபெண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா இந்த செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.